இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் எமது குடும்பங்களின் மீது நான் காட்டும் அன்பை குறித்து பேசப் போகின்றோம். தேவன் நமக்கு கொடுத்துள்ள மிகப்பெரிய பரிசு தான் நமது குடும்பம். நமது குடும்பங்களின் மீது நாங்கள் அன்பாய் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னமும் அன்பும் அங்கே நிலைத்திருக்கின்றது. பிள்ளைகள், குடும்பம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு விசேஷித்த பரிசு. அன்பே உருவான கடவுள் மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி குடும்பம் என்கின்ற ஒரு உன்னதமான அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதும் மன்னிப்பதும் ஆதரவாக இருப்பது, விட்டு கொடுத்து வாழ்வது, இதுவே குடும்ப உறவின் ஒரு அமைப்பு. இதையே தேவனும் விரும்புகின்றார். பிள்ளைகள், குடும்ப உறவு என்று சொல்கின்ற வேளையிலே யாரெல்லாம் நாங்கள் குடும்ப உறவுகள் என்று சொல்லுவோம்? உங்களுடைய அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, இவங்க எல்லோரும் உங்களுடைய குடும்ப உறவுகள். என்ன உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான குடும்பம் இருக்கின்றது, அப்படித்தானே? எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. நாங்கள் பார்ப்போம், திருமறையிலே இயேசு சுவாமிக்கும் அந்நாட்களிலே அவருடைய குடும்பமும் எப்படியாக இருந்தது என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனமும் 52ஆம் வசனமும். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிள்ளைகள், நாங்கள் திருமறையிலே பார்க்கின்றோம், இயேசுவானவரும் அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக வாழ்ந்திருக்கிறார். அதே போல நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிற பிள்ளைகள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பெற்றோரை நேசிக்க வேண்டும். பெற்றோர் மாத்திரமல்ல, நாங்களும் அதே போல எங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வாழ இருக்கு. பெற்றோருக்கு மாத்திரமல்ல பிள்ளைகள், சில வேளையிலே நீங்கள் உங்களுடைய பாட்டி தாத்தாமாருடன் அல்லது மாமா மாமி அல்லது யாராவது பாதுகாவலர்களோடு அப்படியாக நீங்கள் வசித்து வரலாம். சில வேளையிலே நீங்கள் ஹாஸ்டல் அல்லது விடுதிகளிலே வாழ்ந்து வரலாம். அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற உங்களுடைய அந்த பெரியவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு அன்பும் செலுத்த வேண்டும். இப்படியாகத்தான் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இப்படியாக வளர்வதை இயேசு சுவாமியும் விரும்புகின்றார். நாங்கள் குடும்பத்தின் மீது அன்பாக, குடும்பத்தை நேசித்து, குடும்பத்துக்கு கீழ்ப்படிந்து அல்லது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளரும் பொழுது அதை இயேசு சுவாமி விரும்புகின்றார். இயேசு சுவாமி அப்படியான பிள்ளைகளை நேசிக்கின்றார். பிள்ளைகள், அதே நேரத்திலே நாங்கள் எங்களுடைய குடும்பங்களோடு நேரம் எப்படி செலவிடலாம்? நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு சில காரியங்கள் செய்யலாம். என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவோடு அதிகமாக நேரம் செலவிடுவது. சில வேளைகளிலே அம்மா அப்பா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் பாட்டி தாத்தா மாதிரி இருப்பாங்க, அவங்களோடு நீங்கள் கதைத்து விளையாடுவது, பாடசாலையை விட்டு வந்து பாடசாலையிலே நடந்த கதைகள் சம்பவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது, இப்படியாக நீங்கள் அது மாத்திரமல்லாமல் சில வேளையிலே பாட்டி தாத்தாமார் சரியான விருப்பமாக இருப்பாங்க, பிள்ளைகள் வந்து அவர்களோடு கதைத்து விளையாடுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. என்ன அப்படியாக நீங்கள் இருக்கின்ற வேளையிலே அந்த உறவுகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, இன்னும் வலுப்படுத்தப்படுகிறது. பிள்ளைகள், இன்னும் ஒரு காரியம் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய குடும்ப உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களுடைய குடும்பமாக நாங்கள் இணைந்து ஜெபம் செய்யலாம். நாங்கள் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்ற வேளையிலே அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டைகள், பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. சில வேளைகளிலே குடும்ப உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். ஏன்னா
அக்கா தங்கச்சி அண்ணா தம்பிமாரோட சண்டை போடுறதா இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அல்லது குடும்ப உறவினர்களுக்குள்ளே நாங்கள் பார்க்கின்றோம் சிலருக்குள்ளே பிரச்சனைகள், சண்டைகள், போட்டி, பொறாமை இப்படியான காரியங்கள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் அன்பை தான் குடும்ப உறவர்களுள்ளே காட்ட வேண்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்படியாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை தான் இயேசு சுவாமியும் விரும்புகின்றார். சரி பிள்ளைகள், இந்த நாளிலே கூட நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை எப்படி நேசிப்பது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இயேசு சுவாமி கொடுத்திருக்கிற அழகான குடும்பத்தை நாங்கள் எப்பொழுதும் நேசிக்க வேண்டும். சரி, நான் ஒரு சிறிய கைவேலை செய்திருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை வைத்து நான் செய்ததை போலவே செய்யணும் என்றல்ல, நீங்கள் அப்படியும் செய்யலாம். அல்லது உங்களுக்கு முடியுமான விதத்தில் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு கைவேலையை நீங்கள் செய்து பார்க்கலாம். பார்த்தீங்களா பிள்ளைகள், நான் எனது குடும்பத்தை நேசிக்கின்றேன் என்று சொல்லி எழுதி எனது குடும்ப உறவினர்களின் கைகளினாலே அவர்களுடைய ரேகைகளை வைத்து ஒரு அழகிய ஒரு சித்திரத்தை நான் ஒரு கைவேலையாக உருவாக்கியிருக்கிறேன். இதே போல் நீங்களும் உங்களுடைய குடும்ப உறவினர்களோடு இணைந்து உங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் உங்களுடைய தம்பி தங்கச்சிமாரோடு சேர்ந்து நீங்கள் இப்படி ஒரு கைவேலையை செய்யலாம். சரி, இப்பொழுது எங்களுக்கு அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்த இயேசு சுவாமிக்கு நாங்கள் நன்றி என்று சொல்ல போகின்றோம். சரி, ஜெபம் செய்வோமா? அன்பான இயேசு சுவாமி, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. விசேஷமாக இந்த வீடியோவோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். இதாவே நாங்கள் இன்றைய நாளிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான குடும்பத்தை நாங்கள் எப்படி நேசிப்பது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இயேசு சுவாமி, எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான உறவுகளை, என்னுடைய பெற்றோரை நாங்கள் நேசிக்க, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி. குடும்ப உறவுகளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.